பைத்தியம் அழுதுட்டா இருக்கேன். பரவாயில்லையே அலாம் படுத்துருக்கலாம். என்ன கதை குட்டிமா, என்ன பண்ணுறீங்க? மாமா குரல் மாதிரி இருக்கு, வந்துட்டோம். பைத்தியகாரி குரலை கேட்டு படுத்துட்டு இருக்கேன்னு என் சிரமில்லையே உனக்கு. குட்டிமா, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்னை பார்க்கலாம்ல, வர மாட்டீங்களா பாட்டேன்? ம், கோமா என்னாச்சு? என்கிட்ட வரணும்னு விருப்பம் இல்லையா? ம், நான் உங்களுக்காக மட்டும்தானே வந்திருக்கேன். ம், காற்றுல கவலையா வர முடக்கல. சரி குட்டிமா, நீங்கள் வாங்க. குட்டிமா எப்படி இருக்கீங்க? உங்கள் அம்மா என்ன கோவத்தில் இருக்கலாம், இன்னைக்கு கண்டவன ஓடி வந்துடுவல வர முடக்கா. சரியான கோவத்தில் இருக்க போலையோ உங்கள் அம்மா. அதான் வெந்திய படுத்து கிடக்கேன். என்ன பண்ணலாம், கூப்பிட்டு பார்ப்போமா? ஹலோ மேடம், மிஸ்ஸஸ் தரேன், உங்களை தான் கூப்பிடுறேன். எஞ்சி வாங்க. என்னாச்சு பாப்பா, திரும்பியே பார்க்க முடக்கல. நந்தினி, திரும்பி பாரு. எஞ்சி வாங்க. நந்தினி, திரும்பி பாருமா. ஏய், நான் கூப்பிட்டுருக்கேன், எங்கே போகிறேன்? இங்கே வா. நான் கூப்பிட்டுட்ருக்கேன், நீ போனேன்னா என்ன மரியாதை? நீ தானே கேட்ட பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு. ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். கழுத்து படுத்துலையா? மகேஷை வர சொல்லுது, கொடுத்து விட்டா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். நான் வெளியே இருக்கேன். முடியாது, என் முன்னாடி தான் உட்காந்து போடணும். கையெழுத்து தானே வேணும், எங்கேருந்து போட்டேன் என்ன? முன்னாடி போட எனக்கு விருப்பம் இல்லை. என்னை பார்த்து திரும்பி சொல்லு. யாரையும் பார்த்து அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. திரும்பி பார்க்க மாட்டியா? அப்போ நான் கிளம்பட்டேன். ம், நீ தானே என்னை பார்க்கணும்னு சொன்ன நேற்று, அதானே கிளம்பி வந்திருக்கேன். அப்புறம் நீ வெளியே போன என்ன அர்த்தம்? வேண்டாம், நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. திரும்படி மாறு ஆளப்பேர். மகேஷை வர சொல்லுது, இல்லை சொல்லு வர சொல்லுது. கூப்பிட்டா வரமாட்டியோ? இங்கே வாடி. திரும்பி பாரு, என்ன பாரு. விருப்பம் இல்லாமல் அவங்க முகத்தை யாரும் காட்டாண்டாம். அடிப்பேன். திரும்ப திரும்பி என்ன பாருன்னு சொன்னேன். திரும்ப அழாத கணத்துல அழாதானே. நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஓகேவா? ம், என்னாச்சு, கோவம் போயிட்டா? ம், ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? கொடுங்க, கையெழுத்து போட்டு தரேன். கையெழுத்து படுத்துட்டு எங்கே போகிறீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? எங்கேயும் போவேன். சரி, கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? ம், பதில் சொல்கிறேன். ம், வாங்க. இப்போ ஏக்கு என்ன எழுத்து போட்டிருக்கேன்? சும்மா தான். வீடுங்க, நான் ஏஞ்சி போகிறேன். போய் ஏஞ்சி போய். போனலாம், பிற ஏக்கு எழுத்து போட்டிருக்கேன். ம், என் முன்னாடி ஏன்ட்ட இருக்கணும் தான். நான் என் முன்னாடி பார்க்கலாம் வெளியே போகணும். உங்களுக்கு பேர் நந்தினி, ஒன்று தானே கூப்பிட்டுருக்கேன். என்னன்னு கேட்கியா பாரு. ரொம்ப நான் மட்டும் தானே இருக்கேன், வேற என்ன? கூப்பிட்றது கேட்கும் காதில். உனக்கு காது கேட்கான்னு சொல்லவே இல்லையே. என்ன என்னாச்சு, ஹாப்பியா? வந்தாச்சு, பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? என்னைக்கு ரிட்டர்ன் போகிறீங்க? நான் என்ன கேட்டேன், நீ என்ன கேட்டுட்ருக்கேன்? பதில் சொல்லுங்க, நான் சொல்லுதேன். நாளை கழிச்சு 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். 2 நாள் எதுக்கு வரணும்? நீ தானே சொன்ன உங்கள் அண்ணன் வந்து 2 நாள் இருந்துட்டு போயிட்டுட்டா அப்படின்னு. பின்ன நீங்கள் எங்கே இருக்கணும்? இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல எங்களை கூப்பிட்டு போகணும். எங்களை எங்கே வச்சுட்டு அங்கே போயிருந்தேன். அவனே கூப்பிட்டு போக முடியாதுல்ல. நான் என்ன செய்யேன்? எங்கள் அண்ணன் அங்கே தானே இருக்கு சொன்னேன். நான் அங்கே இருந்தேன்னு சொன்னேன். நீ அங்கே தொட்டலாம்ல. நீ தானே இங்கே வரேன்னா. நான் அங்கே வேலை முடிஞ்சுன்னு வந்துடுவேன்லங்க. அப்புறம் என்ன? நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்துக்கிட்டு இப்போ நான் என்ன செய்ய முடியும்? உன்னைய கூப்பிட்டு போகக்கூடாது, உடம்பு வீக்காக இருக்குங்கல்ல. ஏன்னே தெரியுது, என்னை கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா இருங்க. இருந்து வேலை பார்க்க முடியாது. நீ அங்கே எல்லாம் அர்ஜென்ட் ஒர்க்கு, அதனால தானே நான் அங்கே போனேன். உன்னையே கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூப்பிட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? உடம்பு சரியாகட்டும், நான் கூப்பிட்டு போகிறேன். உடம்பு சரியான பிறகு ஒன்றும் கூப்பிட்டு போக வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்குவேன். ஏன் திரும்பி இப்படி அடம் பிடிக்க? கூப்பிட்டு போக முடியுமா முடியாதா? பொறுத்துட்டலாம், இன்னொரு 10 நாள் போகிறோம். முடியாது. என்ன பேச்சு பேசுனேன் நேற்று? ம், கையெழுத்து போட்டு தரேன்னு இப்போமா அதானே கேட்டேன். கையெழுத்து போட்டு தானே கொடுங்கன்ட்டு. இப்போ என் கூடவே இருங்களாம். சரியா சேட்டைக்காரிட்டி நீ. சொல்லியா கொடுக்க என் பிள்ளைக்கு? நீங்கள் மாற்றாதீங்க, கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள். அதில் ஒரு 10 நாள் போகணுன்னு தெரியும், அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறேன். ம், முடியாது, இப்போ என்னை கூப்பிட்டு போகணும், அவ்வளோதான். ஒரு 10 நாள் பொறுத்துக்காங்கல்ல, அப்புறம் கூப்பிட்டு போகிறேன். உடம்பு நல்லா மாறணும், நீ சொன்ன கேளு. நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கா ரொம்ப. அக்கா சொன்னல, அப்புறம் என்ன புரிஞ்சுக்கோ கொஞ்சம். உடம்பு எனக்கு நல்லா அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரென்த் இருக்காதுல்ல, அதுதான். அக்கா தர அதெல்லாம் சாப்பிட்டியா இல்லையா? ம், சாப்பிட்றேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும், வந்தோடனே உங்களை போய் பார்க்க வந்தேன். சாப்பிட்டு வர வேண்டியதானே? போங்க, போய் சாப்பிட்டாங்க. என் முன்னாடி சாப்பிட்டலாம். சாப்பிட்டேன். பாரு, சாப்பிட்டுக்கிறேன். உண்மையாகவே பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ம், ஆமாம். என்ன நீ தானே சொன்ன ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு? அதான் நேற்று ரெடி பண்ணிட்டு எனக்கு வந்தேன். அப்போ உண்மையாகவே நான் போட்டுமா உங்களை விட்டு? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா மாமா?
ஆமாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். மாமா ஏன் மாமா இப்படி சொல்லுதீங்க? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமில்ல? என்னை விட்டு உங்களால் இருக்க முடியாதுல்ல? மண்டையில் ஏறுதா இப்போ தான். போவாங்க. போங்க வாங்கன்னுக்கிட்டு ஆளை போயிரு. உன்னால் என்னை விட்டு போக முடிய மாட்டி. அப்புறம் ஏக்கு இந்த விட்டி சீன் போட்டுட்ருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மாவே போனால் போக மாட்டேன். வாங்க வாங்கன்ட்டு இப்போ போகிறாளாம். ரூம் விட்டு ஒன்றும் வெளியே போக முடியுமா மேலே? தேவையில்லாத பேச்சு. என்கிட்ட பேச மாட்டேங்கிங்க, கால் பண்ணாண்டாங்கிங்க, அப்புறம் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுதீங்க. வர வர உனக்கு மூளை மழுங்கி போச்சுடி. உனக்கே தெரியாதா? சொல்லணுமா திருப்பி திருப்பி? சொல்லிட்டு தெளிவாக தானே சொன்னேன். அங்கே என்கிட்ட பேசாது, அதனால தான் பார்க்குது வீடியோ காலில். சொல்லியா ஏற்கனவே உனக்கு புரியுதில்ல, அப்புறம் என்ன? சரி. என்ன சரி? இதெல்லாம் அரைஞ்சண்ணா வச்சு அப்புறமே ஏமாத்துறியா? என்ன சரி ஏற்கனவே பார்ப்பேன். சரி சரி அல்லாதீங்க குட்டிமா. நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அப்பா வாங்கிட்டு வரேன். என்னென்னு அதான் கேட்டுருவாங்க பிள்ளை என்ன வேணும்னு. வாங்கி ஒன்று கொடுத்தா சாப்பிட்ருவாள்ல, ஆளை பாருங்க. வாய் நீண்டிகிட்டே போதுட்டி உனக்கு. இப்போ அழுத பிறகு எதுக்கு? வயிறு பசிருக்கு மாமா, எப்போவுமே பால் குடித்தேன். பால் குடிக்கியா? இந்த வெளியே இருக்கேன். ஏன் நீங்கள் இங்கே இருந்தால் என்ன? சாப்பிடுச்சிருவடி நீ. வெளியில் இருக்கேன், நீ பாப்பாவுக்கு பாலில் கொடு. இருங்க இங்கே. குடி பாப்பா ரொம்ப அழுத பிறகு. சரி கொண்டாங்க. உங்கள் பின்னாடி டவல் கடைக்கு எடுத்தாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கேன்? மனுஷன் நினச்சி வேற எந்த நினச்சிங்க? எதுக்கு இவ்வளோ டவுட்டு? சவுடெல்லாம் மடியில் ஏறி உட்காந்துட்ருக்கேன். கொழுப்பு கூடி தாண்டி போச்சு உனக்கெல்லாம். பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. ஏக்கு பனிஷ்மெண்ட்டு? இதான் வந்துட்டல அப்புறம் என்ன? என்னையும் பாப்பா விட்டுட்டு போனதுக்கு. கூட்டு போக முடியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டு கூட்டு போகணுமா? வட்டி வாங்காத. அப்போ நீங்கள் இங்கே இருந்திருக்கணும். வேற அதுக்கு இப்படி மடியில் எவ்வளோ ஏறி உட்காந்துருப்பாளா? வெயிட்டாக இருக்கடி, கீழே இறங்கு. இவ்வளோ பெரிய கட்டில் இருக்குது, இதில் இருக்க முடியாது உனக்கு. ஆள் பாரு. இருக்குது, இருந்தாலும் என் மாமன் மேலே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராதில்ல. இதெல்லாம் ரொம்ப வக்கனையாக பேசி மயக்கிறேன்னா? பேசியே மயக்கத்தானே நீ இங்கே ஒன்று பட்டிட்டேன். நீங்கள் உட்காந்து தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? கால் வலிக்கடி, கீழே உட்காரு. வலிக்கட்டும். நல்ல வெயிட் போட்டேன்னா? இனி பார்த்தா அப்படியே தெரியுது. வெயிட்டாக இருக்குடியாண்ணா? உங்கள் பிள்ளையும் இருக்குல்ல? ஆமாடி, என் பிள்ளை ரொம்ப தான் வெயிட்டு. அது என்ன ஒரு 3 கிலோ இருக்குமா? எப்படி இருக்கலாம், கூட தான் இருக்கும். எப்போ தான் இறங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். இறங்குறதா ஐடியா இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். இருங்க. சின்ன பிள்ளை நினைப்பேன் தரேன். குழந்தை வந்து சரி இன்னும் பண்ணி செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுவேன். திருத்தவே முடியாது நினைவுண்ணா. அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா நீங்கள் தானே திருத்திருக்கீங்க. ஆமாம், அந்த ஆளை திருந்திட்டேன். இன்னும் மெச்சூராகவே இருக்க மாட்டேங்கிறது. நீ ஒரு குழந்தையும் வந்துருச்சு, அந்த குழந்தை பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க. எனக்கு தெரியாது, எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படி தான் இருப்பேன். நான் தப்பு பண்ணிட்டேன். என்னது, உனக்கு நல்ல மெச்சூர் வந்த பிறகு தான் அந்த குழந்தைய பெற்றுருக்கணும். வந்து இப்படி தானே ஒரு நாள் சொன்னீங்க, ஏன் இப்படி சொல்லுதீங்க? பின்ன நீ எப்படி நடந்துகிட்ருக்க? குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. அவன் இப்போ பாப்பாவுக்கு விவரம் தெரியாதுல்ல மாமா. விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி பண்ண முடியுமா? ஆசைப்பட்ட மாதிரி இருக்க முடியுமா? அதனால் புரியுதுல, அப்புறம் என்ன? தம்பி டேய். சரி அக்கா வந்துட்டா, கீழே இறங்க உட்காரு. ஏன் மாமா? என்ன நினைப்பாக்கா? கீழே இறங்க உட்காரு. அக்கா போனதுக்கப்புறம் உட்காந்துக்கோ. அப்படியா? கண்டிப்பாவா? ஆமாம், உனக்கு ஆசை தீர வரைக்கும் உட்காந்துக்கோ, ஓகேவா? ம். ஏக்கா வாவில் ஏன் வெளியே நிற்க? ஏன்டா பாப்பால நான் நீ வந்ததும் பார்க்க வந்தேன், பேசிருப்பேன்னு நினச்சேன். ஏய்க்கில் தானே இருந்தீங்க? அதுக்கு வயிறு நிறையில. பால் கொடுத்தானே? கொடுக்குறேன்ப்பா. சொல்லுக்கா என்ன? சாப்பிடலையா? வா சாப்பிடுவேன். கொஞ்சம் கழிச்சு வரணும் சாப்பிட. நீங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். இவ்வளோ நேரம் பேசிட்டு தானே இருக்காட்ட. அந்த அங்கேக்கு தானே 24 மணி நேரம் கூட இருந்தாலும் காணாது. சரி சாப்பிட்டு வந்து பேசு. சொல்லவே இல்லை நீ வேறன்னு. பிறகு தான் வரணும்னு நினச்சேன் கூட்டு போகிறதுக்கு. அவன் தங்கச்சி நேரத்தை வச்சு முடிஞ்சு பேசிட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு? பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்க்க. பிறகு உட்காந்துட்டு வருத்தப்பட்டு இருப்பான். கூட இருக்கவே இல்லைன்னு ஒரே சண்டை. அப்போ நீ இருந்து தான் கூட்டு போறியாவல? இல்லை நான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பிறகு கூப்பிட்டு போகிறேன். ஏக்கா இப்போ போகலாமாக்கா? போகக்கூடாது, இரு. ஆனால் நல்லா பார்க்கணும்ல, இல்லை நான் அம்மா சத்தம் போடுவாங்க. எதுக்குக்கா இப்படி சொல்லுது? நான் போகிறேன். சொன்னால் கிளம்புது, நீ அப்புறம் உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அப்போ தம்பி எங்கே இருக்க சொல்லு. அப்புறம் வேலைக்கு போக வேண்டாமா? வேலை இருக்குன்னு தானே போகிறேன், இல்லைன்னா தான் இங்கே இருப்பானே. அதெல்லாம் வேலை இங்கேருந்தே பார்க்க சொல்லு. என்னடா இவ்வளோ இப்படி செல்லம் கொடுத்து வச்சிருக்கேன்? சொன்ன கேட்கவே மாட்டேக்கா. நான் எதுவும் சொன்னாலே என்ன பதிலுக்கு மிரட்டிட்டு தான்.
சொன்னே கேட்க மாட்டேக்கா. வேற என்னையும் அம்மாவும் குறை சொல்லாத. என் முன்னாடி ஒழுங்காவே பார்க்கல, அவளுக்கு முடியலன்னு சொல்லுதானு. முடியலட்டுன்னு சொல்லட்டும். இந்த 2 சாத்தேன். நான் அங்கே இரு அக்கா இல்லைன்னா அம்மா வர சொல்லுதேன்னு. நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். கேட்டாலா இல்லை அப்படின்ட்டா. இங்கே தான் வருவேன்னுட்டா அம்மா கூட. இப்போ அடம் பிடிக்கேன் என்னைய கூப்பிட்டு போங்க அப்படின்னு. இப்போ நான் மும்பையில இல்லை, நான் டெல்லியில் போயிட்டேன். நான் பேசலங்கிற கோவத்தில் தானே அங்கே போனீங்க. இப்போ மாறி இங்கே வரலாம்ல. அதுக்கு நீங்கள் மும்பைக்கே வாங்க, என்னையும் அங்கே கூப்பிட்டு போங்க. வான்ட்டு சொல்ல முடியாடி. இரு சொன்ன கேளு, நான் பிற வந்து கூப்பிட்டு போகிறேன். புரியுதா? வேற நான் வர மாட்டேன். அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா? சொன்ன கேட்க மாட்டியா சொல்லு. எப்போ வந்து கூப்பிட்டு போவீங்க? 40-50 நாள் கல்யாணம் இல்லை, இன்னொரு 20 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போகிறேன். அதுக்குள்ளே அங்கே உள்ள வேலையை முடிச்சுட்டு நான் இங்கே வந்துடுறேன். சரி, பாப்பாளுக்கு பேர் வைக்கலையாடா? கொடை வருதுல அப்போ. அதுக்கு முன்னாடி எப்பமா வீட்டார் வருவாப்புல. அந்நேரம் வச்சா எல்லாம் இருப்போம்ல வீட்டில். சரி, முன்னாடி வைக்க போறியா கொடை கழிச்சு வைக்க போறியா? கொடைக்கு முன்னாடி வச்சிருவோம். சரி வைங்க. பேர்லாம் பார்த்துட்டீங்களா? இடம் தான் கேட்கணும். அதுலேயே நீ பேர் எதுவும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கியான்னு? நான் எங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை மாமா. நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா மாமா? இல்லை, லெட்டர் பார்க்கணும்ல, பார்த்துட்டு தானே சூஸ் பண்ண முடியும். நீ எத்தனை நாள்டா இருந்துட்டு போற? நாளைக்கு வந்துட்டு நாளை கழிச்சு கிளம்புறேன். நைட்டு கிளம்புறேன். என்ன? சரிடா. தம்பி நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போனடா. இவளையா ஏக்கு வர சொன்னாங்கடா. அதான் எதுக்குன்னு கேட்க. இவ்வளோ மட்டுமா பாப்பாளுமா? இவளை தான் கூட்டு வர சொன்னாங்க. ஆனால் பாப்பாலையும் வெயிட் எவ்வளோ கரெக்டாக இருக்கலாம்னு செக் பண்ணிட்டு வரணும். அதான் எதுக்குன்னு கேட்க. இவளுக்கு என்ன செக்கப்பு? அதான் உங்கள் மண்டாட்ட கேள்வி ஏக்கு வர சொன்னாங்க. இப்போ ஏக்கு கையாட்ட ஒன்று சொல்ல சொல்லு, என்ன மட்டும் சொன்னோம்ல. மறுபடியும் சொல்ல அன்னைக்கு போகணும்னு சொன்னோம்ல. நான் தானே சொன்னேன். அச்சோ அதுக்கா? ஆமாம், இப்போ விட்டு அப்புறம் அடுத்த மாதம் தான் பார்க்க முடியும். நீ வேற அவனை கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்காக நான் சொல்லலக்கா, மாமா கூட இருக்கணும் எனக்கு, அதான் வேணும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். சரி, எத்தனை நாள் தான்? கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போனால் நீ இருக்க மாட்டேக்க. ஒரு 6 மாதம் இங்கே இருந்துட்டு போயேன். நல்ல கதை போ. நான் 6 மாதம்லாம் இங்கே இருக்க மாட்டேன் மாமா விட்டுட்டு. அப்பாவுக்கு ஒரு வயசு போட்டோண்டி, அதுக்கப்புறம் போயேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க்கா, அப்படிலாம் இருக்க மாட்டேன் சரியா? மாமா எடுத்து நம்ம அம்மா கேட்டுக்கிடும். மைனி மட்டும் அங்கே அண்ணன் கூட தானே இருக்காவே, வேறு என்ன? சாமி ஒன்றை மாதிரி கிடையாதா? அவள் நல்லா புரிஞ்சு எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிடுவா. அவளுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், சரின்னு இருக்கா. நீ தான் இவன் என்ன தானாலும் தலையாட்டு போகும்போது மாதிரி தலையாட்டுவியே. நீ இங்கே இருந்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு போனேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் கூட ஒன்றும் தெரியாது. பாப்பாவுக்கு எப்படி ஒரு வயசு 1.5 வயசு ஆயிரும். அதை நான் பார்த்துக்கிறேன். மாமா நான் சொன்னேன் எதுனாலும் கேட்கும். என்ன கேட்குமாம்மா? என்கிட்ட எதுவுமே கேட்காம நீ என்ன சொல்லுது? என்னது அது நான் பேர சொல்லுதேன். இப்போ சொல்லு என்ன விஷயம்? ஏன் பெர்மிஷன் இல்லாமல் என்னென்ன தெரியாமல் கேட்பேன் நீனே சொல்லுதா கட்ட? தெரியலன்னா சத்தட்டமே இருங்க மாமா, நான் பேர சொல்லுதுங்கலாம். நீங்களே எதுக்கு உங்களை அசிங்கப்படுத்துறிய? நான் அவ்வளோ அழகாக சொல்லுதோம்ல. ஏன் மாமா நான் சொன்னால் கேட்கணும்? சரின்னு சொல்லுதீங்களா? சரி தாயி, கேட்க போதுமா? பத்தியாக்கா, மாமா நான் சொன்னால் கேட்கும். நான் பார்த்துக்கிறேன் விடு. உடனே அப்புறம் உடம்பு ஒன்றதுக்காக பேரும் சொல்லியாச்சு. என்னது என்னாச்சு? உடம்புக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம். நான் ஆஸ்பத்திரி போகணுமா போண்டாமா? நான் மாமாட்ட கேட்கேன். மாமா சரின்னு சொன்னால் போவோம், இல்லைன்னா வேண்டாம். சரி, கேட்டு பேர சொல்லு. சரி தம்பி, வாடா சாப்பிடுவா. எல்லாரும் சாப்பிடுங்க, நான் வார பேர சாப்பிடுறேன். மச்சான் வந்துட்டோம். மச்சான் வந்துட்டு தான் இருக்கும். சரி மச்சான் வந்து சாப்பிடும்போது சொல்லு, நானும் வந்து சாப்பிட்றேன். சரிடா. பாப்பா வயிறு நிறைஞ்சிட்டான். வரீங்களா பாட்டா? எடுங்க மேலே வராலும் பார்ப்பேன். அழுவா பாருங்க. ஏன் ஏக்கு இவ்வளோ தூரம் அழாமல் தானே இருந்தால் எடுக்கும்போது? எவ்வளோ நாள் ஆச்சு? மறந்துருப்பான் உங்களை. என் பிள்ளை என்ன மறக்க மாடி? மறக்காது. வாங்க மாமா போய் சாப்பிட்டாங்க போங்க. தூங்கிட்டலாம். எங்கள் பிள்ளை தானே தூங்கிடுவா, க்ளீனாக தூங்கிடுவா. என்னையை தான் தூக்காட்டுவா. பத்தியா நீ சரியான ஆல்டி. நான் இல்லைன்னு என் பிள்ளைய ஒன்று தூங்க வைக்க சொல்லுதானே? உங்கள் பிள்ளைய நான் தூங்க வைக்க போராடுதேன். உங்கள் பிள்ளை தான் எதையும் தூங்க வைக்க. நானே என்ன தூங்க வைன்னு சொல்லுது. அம்மா இங்கே அம்மா மகேஷ் போனவா வருவாவே. சரி நான் போகிறேன். நீ கேட்ட பிறகு சொல்லு. அப்போ தான் காலைல ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி சொல்ல முடியும். சரியா? சரிக்கா, நான் இப்போ மாமாட்ட கேட்டு சொல்கிறேன். சரி, சாப்பிட வந்துரு. வாரக்கா நீ போ. மாதிரி என்ன சொல்கிறேன்ல என்னது? அதுவா உங்கள்கிட்ட சொல்லவா வேண்டாமான்னு யோசிக்க மாமா. ஏக்கு என்ன சந்தேகம்? இல்லை, சொன்னதுக்கப்புறம் உங்கள் முடிவு எப்படி இருக்குன்னு தெரில, அதான் சொன்னேன். நான் வேறு அக்காட்ட சொல்லியிருக்கேன், மாமா சொன்னால் கேட்கணுன்ட்டு. கேட்பீங்கல்லாம்? நீ மேலே சொல்லு. கேட்கணுமா கேட்கணுமா நான் அப்புறம் முடிவு பண்ணுறேன். எதுக்கு மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. நீ சொல்லு முதல்ல, அதுக்கப்புறம் நான் முடிவு சொல்லுவேன். அது நம்ம பாப்பா பிறந்தோடனே எனக்கு கான்சியஸ் இல்லைல்ல மாமா. முடியாமல் ஆயிடுச்சுல எனக்கு. ஐசியூவில் இருந்ததுனால இதை வேண்டான்னு விட்டுருக்காங்க. என்னது விட்டுருக்காங்க? சொல்கிறது முதல்ல முழுசாக கேளுங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் கேளுங்க. சரி சொல்லு, ஆனால் இழுத்துட்டு இருக்காத, சட்டன் சொல்லு. அது குழந்தை பிறந்திருக்கலாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஆக்சுவலாக அவங்க ஒரு 2-3 வருஷம் கழிச்சு குழந்தை வளர்ந்ததுக்கப்புறமா 2வது குழந்தை பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்துக்கலான்ட்டு. அது வரைக்கும் குழந்தை
தள்ளி வைக்கிறதுக்காக வைப்பாங்க. காப்பர் டீ வைப்பாங்க. அது வச்சா என்ன அர்த்தம்? வச்சா அது ஒன்றும் ஆகாது. பிறகு நமக்கு குழந்த பெற்றுக்கணும்னு தோணும்ல, அப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா குழந்த பெற்றுக்கலாம். அதுக்காக அப்படி வைப்பாங்க. அது யூஸ் பண்ண உனக்கு ஒரு ப்ராப்ளம் வராதா? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரில. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அது ஒத்துக்குன்னா எப்படி இருக்கும், ஒத்துக்கலன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நடந்துக்கிட வேண்டியதான். கண்டிப்பாக வைக்கணுமா என்ன? இது மேக்ஸிமம் இப்போ எல்லாருக்குமே வச்சு விட்றாங்க. நம்மகிட்ட பர்மிஷன்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்க இஷ்டம் தானா? சிலவங்களுக்கு சீக்கிரம் குழந்த இருக்கலாமாம்மா, கன்சீவ் ஆயிடுவாங்க. அதுக்காக அதை இப்போ வேண்டான்னு எல்லாத்துக்கும் வச்சே விட்றாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு செகண்ட் பேபிக்கு டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு. ஒத்துக்கலன்னா என்ன செய்வேன்? அவங்க சொல்கிற மாதிரி நமக்கு செட் ஆச்சுன்னா ஓகே, செட் ஆகலைன்னா கூட சொல்லிடணும், அவங்க எடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகேவா? நீ இப்போ ஓகே சொல்லிட்டியா? நான் சரின்னு தான் சொன்னேன். யார்கிட்ட கேட்டு சரின்னு சொன்னேன்? ஆ, இதெல்லாம் இப்போ கேஷுவல் தானே மாமா? கேஷுவல் இல்லையோ அது என்னோட முடிவு. ஏன்ட்ட கேட்டல நீ சொல்லியிருக்கணும். சரி, இப்போ என்ன ஆச்சு? இப்போ பதில் சொல்லுங்கள். அதான் இப்போ ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. போமா நாளைக்கு? நீ அது கேட்டியா தெரியும்? கேட்டேன். ஒரு சிலவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலவங்க பிரச்சனை இருக்குங்காங்க, செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றா சொல்ல தான் செய்தாங்க. வேண்டாம், அப்படி சொல்கிறாங்கல்ல, வேண்டாம். செட் ஆகலன்னா அப்புறம் அவ்வளோதான், கஷ்டப்படுவேன். வேண்டாம். நம்ம பயப்படாதீங்க மாமா. வேண்டாம் நந்தினி, நான் வரும்போது நீ என்ன நிலைமையில இருந்தாலும் இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்கு. தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்காத. ட்ரை பண்ணுவோம் மாமா. சொன்னா அப்படியே கேட்கணும். வேண்டாம்னா வேண்டாம், விட்டுரு. இப்போ ஓகேனா அக்கா 40 50 நாள் கழிச்சு நீங்கள் கூப்பிட்டு போகிறேன் இங்கெல்லாம், அப்போ சரிம்பா. இல்லைன்னா அக்கா ஒரு வருஷம் இங்கே இருங்க. அக்கா சொன்னால அன்னைக்கு உன் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகணும் தான் இருக்கு சொல்லுதான். அப்புறம் நான் கூட்டு போகிற அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டேன். உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், என்னை தான் திட்டுவா. திட்ட மாட்டான், நான் சொல்கிறேன் விடு. சரி, அது இருக்கட்டும். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். கேளு. நான் இப்போ சொன்னேன்ல, அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? இல்லை தெரியாத மாதிரி ஏன்ட்ட கேள்விட்டு இருக்கீங்களா? பைத்தியமானது நீ. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா சொல்லு. எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனைய பற்றி நல்லது கெட்டது, உனக்கு முடியாமல் போகிறது, இதெல்லாம் நான் உன்னை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். அவ்வளோதான். உனக்கு தேவையில்லாததே நான் தெரிஞ்சுக்குவேன். அவ்வளோதான். அதுக்கு வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, இப்போ நீங்கள் கேட்டதுக்கு பாப்பா கொடுத்தாச்சு. பாப்பா மட்டும் போதும்ல, இன்னும் வேண்டாம்ல? வேண்டாமா? யார் சொன்னா? நீங்கள் கேட்ட மாதிரி பாப்பா கொடுத்தாச்சுல. பாப்பா வர்ற வரைக்கும் தான் நீங்கள் வேணும்னு சொன்னீங்க. நான் பாப்பா தான் ஃபஸ்ட்லேயே பிறந்துட்டல, போதும். அதை நான் முடிவு பண்ணணும், புரியுதா? நீ முடிவு பண்ணக்கூடாது. நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணணுமா? கேட்கல, திருப்பி சொல்லு. யார் முடிவு எடுக்கணும்? என்ன மாமா? ஓகேவா உங்களுக்கு பாப்பா மட்டும்? நானே போதுன்னு சொல்கிற வரைக்கும் வேணும். ஓகேவா? போவாங்க, நான் வரல. எங்கே வரல? ஏன் மாமா இப்படி இருக்கியா நீங்கள்? நான் நல்லா தானே இருக்கேன். சரி, அப்போ நான் ஒன்று சொல்லுதேன். பாப்பா வளரட்டும், பெரிய பிள்ளையான பிறகு அதுக்கு எடுத்து பார்ப்போமா? பெரிய பிள்ளைன்னா எத்தனை வயசு? உங்கள்கிட்ட தப்பிக்க முடியாது, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, விடுங்க. அப்போ ரெடியா? எதுக்கு மாமா இப்படி பேசுகிறீங்க? சார், சும்மா சொன்னேன் நந்தினி. நீ சொன்ன மாதிரி பாப்பா நடக்கட்டும்னா அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். நான் இருக்கிறேன் நந்தினி, ஏன் டென்ஷன் ஆகுதேன்? எனக்கு ஏன் நந்தினி எப்போதும் என் கூட இருக்கணும் பக்கத்தில், அது போதும். புரியுதா? அதான் நான் அக்காட்ட சொல்லியிருக்கேன், மாமா நான் சொன்னால் கேட்கும் அப்படின்னு. ஓகே, டன். அப்போ இப்போ போக வேண்டாமா ஹாஸ்பிட்டலுக்கு? கதையாடி சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் கேட்டுட்ருக்கேன். போக வேண்டாம், விடு. நீங்கள் போல்டான ஆள் தானே, ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்குன்னா சொல்லு, நான் பயப்படாமல் எதுனாலும் ஏற்றுக்குவேன். உனக்கு வேண்டாம், அவ்வளோதான். அப்போ ஒன்றும் பண்ணுறீங்களா? என்ன? இப்போ ஆப்ரேஷன் பண்ணிடுங்க நீங்கள். இல்லை, கேட்கல, திருப்பி சொல்லு. அது வேணும் உனக்கு? உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? பார்த்துக்கிறேன்டி, அப்புறம் என்ன? நல்லா பார்த்தியல்ல நீங்கள் தான். சரி, சாரி. சுச்சுவேஷன் இப்படி அமைய நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் உங்கள் அண்ணன் இருக்கான், மச்சான் இருந்திருக்கு, பிறகு என்ன இவ்வளோ பேர் இருக்காங்களே, அவன் தனியாகவே இருந்து கஷ்டப்பட்டேன். எங்கள் அண்ணன் இருக்கான், மச்சவன் என்னை தூக்கிட்டு போய் பார்த்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லலையே. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இருக்குமா? சாரி, மன்னிச்சிருங்க. சரியா? இன்னும் எப்படி நடக்காது. பார்ப்போம். பாப்பா இப்போ சும்மா தானே இருக்கா, கட்டில் போட்டேன் கையில் வச்சுட்டு இருந்து அப்புறம் வீரன் எடுத்து திட்டிகிட்டு இருக்கேன். சரி, நான் கீழே போடுறேன். அப்போ அல்லாமல் மட்டும் படுக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கும் உங்களுக்கு. அழுத பேர் தூக்கு. கட்டிமா, பாப்பாவுக்கு எதுவும் வேணுமா? நாளைக்கு வெளியே கூட்டு போட்டா ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். அவள் இப்போ என்ன சாப்பிட போகிறேன் வாங்கிட்டு வரதுக்கு? சரி, உடனே சாப்பிடக்கு வாங்கிட்டு வருவோம். வரியா? வேண்டாம். இந்த பவி வரவே இல்லை பாருங்க. மைனி அண்ணன் என்னைக்கு வருவாங்க? சரி, இப்போ என்ன செய்ய முடியும்? வருவாங்க எல்லோரும் மொத்தமாக வரட்டேன்னா. எங்கே பேசுனீங்களா? மத்தியானம் பேசுனேன், நக்கரை பேசலை. மச்சாங்க நான் ஊருக்கு போகிறேன்னு. அப்படியே மச்சான் ஊருக்கு போயிருக்காங்க. அவள் அப்புறம் கோவப்பட்ட போய் இருப்பானே, அவள் பார்க்க வரலையேன்ட்டு வருத்தப்பட்டான்ட்டு போயிட்டான். மச்சான் அப்போ எப்போ இங்கே வரும்?
நந்தினி இப்போ சொல்லிட்டானா அவன் இங்கே தான் வருவான். மச்சான் நந்தினி இல்லாமல் ரொம்ப தனியாக அந்த மாதிரி தோணுதுல. சும்மாவே அந்த எருமை இல்லைன்னா சரியாக இருக்கும். இந்த எருமை அங்கே போய் உட்காந்துட்ருக்கான் கோவத்தில். நந்தினி கல்யாணம் முடிஞ்சாலும் ரொம்ப சேட்டை பண்ணுறேன் மச்சான்ட்ட. வந்து இவன் பேரண்ட்ஸ் வச்சான், அதுக்கு இப்போ இவன் மிரட்டுதான் அவனை. அப்படி தான் பண்ணுவேன். இவன் ஆர்வத்தில் வாயை விட்டுட்டான், நீ என்ன சொன்னாலும் கேட்பேன்ட்டு. அதுதான் இப்போ அவள் பிடிச்சி வச்சுட்டா. சரி கால் பண்ணுங்க பேசுவோம், பாப்பாவை பார்ப்போங்க. நீ எனக்கு கால் பண்ண. டெய்லி கால் பண்ணா பாப்பாவை பார்ப்போம். ஏன் நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் கால் பண்ணலையா? கால் பண்ண அப்போ பாப்பா தூங்கிட்டு இருந்தேன். மச்சாங்கண்ண போயிருப்பானே. என்ன சொல்கிறேன் மச்சா ஊருக்க போயிரு. அவன் நேற்று ஒரே சின்னங்கள் வந்து 2 நாள் தான் இருந்துட்டு போயிட்டியா, எப்போ ஒரு பார்க்க வர மாட்டில்ல அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு காலைல கிளம்பிட்டோம். போயிட்டு நீங்கள் வந்துருமா மச்சான்? அங்கே கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது, அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வருவான். அதுக்குள்ளே நந்தினி இங்கே வந்துடுவா. சீக்கிரம் கூட்டிட்டு வாடா பாப்பால, இல்லை நம்மளாச்சும் போவோம். பாப்பாவும் தம்பி 2 பேரும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்ல. நல்லாயிருக்கும், ஆனால் அவன் இங்கே இருந்துனதுக்கு இருக்க மாட்டான்ல. சரி இரு, நான் போய் கலந்துன்னு கூட்டு வரலாமான்னு பார்ப்போம். அத்தனை கேள்வி என்ன கால் பண்ணடா பாப்பாவை பார்ப்போம். இங்கேருந்து இப்போ நம்ம நம்ம தூக்கிட்டு வந்துருக்கலாம் பாப்பாலே தம்பி. என்ன தம்பி யாரை தூங்கலாம். எப்படியே 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? ஏன் அப்படி கேட்க? இல்லை அவையில் பார்த்துக்கா. ஆனால் உங்கள் மச்சாங்கன்னு என்னை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கானே, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. உங்கள் அம்மா வந்துட்டு உனக்கு கேட்கலையா? எங்கள் அப்பாவே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்கிற லூசு? ஆமாடா, நந்தினிக்கு குழந்தை பிறந்துட்டலாம். அதான் நீ ஊருக்கு வா, கூட்டு வா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன், என்னென்னு செக் பண்ணு அப்படி சொல்லி தப்பாவே. எல்லோரும் கேள்வி கேட்காத அப்படி சொல்லி தப்பா. இதை ஏன் என்கிட்ட சொல்லலை நீ? சொன்னா நீ வருத்தப்படலடா. எங்கள் அப்பா வந்துட்டு பேசுகிறேன், கூட்டு வச்சு சொல்கிறேன், 2 பேரும் வாங்கன்னு சொல்லிச்சு. உங்கள் அப்பா கால் பண்ணவே இல்லையா? இல்லை நான் தான் வேலைக்கு இருக்கா, நீங்கள் கால் பண்ணி இதை பற்றி பேசுகிறீங்க, டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டேன். நானே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி அப்போ பேசிட்டு சொல்லி எனக்கு அப்படி சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்ல போகிற? என்னடா சொல்ல, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. சொல்ல வேண்டியதானே உங்கள் அப்பாட்ட? நீ சொல்லலாம்டா அப்பாட்ட, சொல்லி புரிய வைங்க. நான் எப்படி போய் சொல்ல முடியும்? நீ உங்கள் அம்மாட்ட சொல்லு, உங்கள் அம்மா உங்கள் அப்பாட்ட சொல்லி புரிய வைக்க சொல்லு. என்னடா நான் சொன்னா ஏதாட்டு போய் சொல்கிறேன்னு நினைப்பாங்க. சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு. என்னடா என்னடான்னு என்கிட்ட கேட்க? இந்த வேலையை பார்த்தது நீ தானே? சார் தான் நந்தினி கன்சீவ் ஆன பிறவாச்சும் உன் முடிவை நீ மாற்றிருக்கணும். எல்லாரும் ஒரு போதும் எப்படிடா? அப்போ நீ தான் சொல்லணும், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்டா அப்படி பண்ணுற நீ? சரி இப்போ என்ன ஐடியாவில் தான் இருக்காது சொல்லு. வரேன்டா, நியூஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இவன் வேலை இனி டார்ச்சர் பண்ணுறான். என்ன தெரிச்சு மச்சான்? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் கேட்பாமன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரம் குட்டி நியூஸ் சொல்லு அப்படின்ட்டு. இப்போ ஒன்று மட்டும் கொடுத்துருடா, அதுக்கப்புறம் நீ எப்போ பார்த்துக்க அப்படிங்க. சரிடா சீக்கிரம் சொல்லுவேன். சரி கால் பண்ணு, நான் என்கிட்ட பேசுவேன். அப்பா இவங்களுக்கு தூக்கமே வராது, இவன் என்ன கால் பண்ணிட்டான். சொல்லிடுமே, என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கான். என்ன பண்ணுற? என்ன பண்ணுவேன் நீ நினைக்க? பாப்பா எப்படி இருக்கான்? நந்தினி எப்படி இருக்கான்? நைட்டு மொத்தம் இப்போ பாரு எப்படி இருக்கான்னு. ஏறுமே ஏறுமே எப்படி சொல்கிற? நேற்று மூஞ்சி எப்படி தொங்க வச்சுட்டு இருந்தான், இப்போ பாரு. பரவாயில்ல சொல்கிற சரிதானே. உடனே ஜாலரை தட்டிட்டு வந்தேன் தங்கச்சிக்கு. பாப்பா தூங்கலாம் முழிச்சிருக்கலா? தூங்கலைன்னா முழிச்சுட்டாங்களாக்கா. நீ எங்கேருந்து பேசுகிற? நான் ரூமில் இருக்கேண்ணே. அந்த எருமை எங்கே இருக்கான்? அவனும் ரூமில் தான் இருக்காண்ணே. அந்த எருமை லைனில் வரானே, இரு கனெக்ட் பண்ணுறேன். சொல்லு எருமை, என்ன பண்ணுற? எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கா. தங்கச்சி எப்படி இருக்கா? பாப்பா எப்படி இருக்கா? வந்துட்டலாம். அப்புறம் தங்கச்சி எப்படி இருப்பா தெரியாதா? சீனிங்கே சாதிச்சிருவா. நீ ரொம்ப ரொக்கம்தான். 2 நாள் இருந்துட்டு ஒம்பாடு பண்ண என்ன அர்த்தம்? நீ என்ன செய்ய போய் தான் வண்டி சூழ்நிலை, பெரிய சூழ்நிலை, ஆளப்பேர். இங்கே 2 பேர் இருக்கிறதே அவள் திருந்திக்கிட்டே மாட்டா. இப்போ இல்லை எப்போவுமே. வேணும் தம்பி என்ன பண்ணுறான்? தூங்கிட்டானா? சார் இப்போ தான் தூங்கியிருக்காங்க. அவனுக்கு இப்போவும் விளையாட ஆள் கிடச்சிட்டுட்டா. பாவி எப்போ தான் விளையாண்டே இருக்கலாம், எப்போ தான் விளையாடணும்னு ஆசைப்படுதான். தூங்கவே மாட்டக்காண்டா. ஏ பவி. சொல்லுங்க மச்சான், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன அப்படியே தம்பி கொஞ்சிட்டு இருக்கலாம் முடிவு பண்ணிட்டே? அப்படி மச்சான் இவ்வளோ தரம் இதை தான் கேட்டா மச்சான் இவனும். கேட்டானா இருமை இப்போ தான் அறிவு வந்திருக்காக்கும். யார் என்னையே குறை சொல்லாதவன் குழந்தைகிட்ட பேசிக்குவா, அவன் தான் சொல்லிட்டேன். என் அப்பா கேள்வி கேட்டாரான் எங்கன்ட்டு. யாராவது 2 பேர் வாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த அளவு தான் அவன் குழந்தைகளுக்கு அறிவு வந்திருக்கு. அதுக்காக ஒன்றும் வரல, லூஸ் சாட்டானி. சரி வீடு ஒழுங்காக இருங்க சொல்லியாச்சு. சரி மச்சான். மச்சான் நீங்கள் பாப்பாவை கூட்டி என்றைக்கு இங்கே வருவீங்க? எங்கேயும் கூப்பிட்டோங்க. கூட்டிகிட்டு வரேன். நீ குட் நியூஸ் சொன்னப்பறம் தான் கூப்பிட்டு வரணும். ஏன்னா அதுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்தோம்னா நீ 2 பேர்த்து விளையாண்டுட்டு தான் இருப்ப. மச்சான் ஏன் மச்சான் நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நீங்கள் யாருமே இல்லைல்ல மச்சான், போர் அடிக்கல, அதான் பிள்ளைகளோட விளையாடுவேன். நீங்கள் எல்லோரும் வாங்க கூட வரதுல. ஆமாண்ணா கூட வருதுல. கொடைக்கு வந்துட்டு எல்லோரும் அதுக்கப்புறம் போவோண்ணா. சரிங்க மச்சான்.
சமயா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாப்பா நந்தினி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. பார்த்த இடத்துல இருக்கேன். நந்தினி பாப்பா எப்போ வருவாங்க? நீங்கள் வேற இங்கே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு மச்சான். இப்போ அவனை கூட்டு வரணும் தான் வச்சு அண்டப்பட்டு இருக்கேன். என்ன கூட்டு போங்க, நீங்களும் வந்துடுங்க அப்படின்ட்டு. அவன் இப்போ எப்படி அழைக்க? இப்போ கூட்டிகிட்டு வந்தாலும் 10 நாள் ரிட்டர்ன் கொடைக்கு வரணும். அதான் இருக்கட்டும், கூட கழிச்சு நம்ம கூட்டு போவோம்னா. ம் சரிங்க மச்சான். டேய் எருமைகளா, என்னங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணனை எருமைன்னுட்டு இருக்கேன். அப்போ நீங்களே எருமையா? அடங்கந்தால உடனே வந்து வச்ச போட்டுக்கு. சொல்லுடா, ஏன் வேணும்? சொல்லுடா, நான் இல்லை தானே இருக்கேன், சொல்லு. கொடையோட பாப்பாவுக்கு பேர் வைக்கணும்டா. சரி வச்சிருவோம். கொடைக்கு முன்னாடி வைப்போமா, கொடை கழிச்சு வைப்போமா? கொடை கழிச்சு வைப்போம். ம் சரி. அப்போ தானே நான்வெஜ் போட முடியும். இல்லைன்னா கால்நாட்டி இருக்குது, கொடையோட யாரும் சாப்பிட வர மாட்டாங்கல்ல. சரி ஓகே, அப்படி பண்ணிடுவோம். பேர் செலக்ட் பண்ணிட்டியா? இல்லை நான் ஒன்றும் செலக்ட் பண்ணல. நந்தினி செலக்ட் பண்ணல. அக்கா தான் இப்போ வந்து சொன்னான் எப்போ கயிறுகிட்ட போகிறேன்னு. அதனால தான் அக்காட்ட சொன்னேன், சரி கொடைக்கு எல்லோரும் ஒரு ரூமில் மொத்தமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி அப்படியே பண்ணிக்கலாம். பேர் யோசிச்சு வை. எல்லோரும் யோசிங்க. வைவிடி சமையோட சொல்லு, யோசிங்க. தம்பியை மாதிரி இப்பவும் ஒன்று சூஸ் பண்ணிக்கிடும். அக்களை போய் பார்த்துட்டு சொல்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் சொல்லுவாலாம், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் பேர் செலக்ட் பண்ணுங்கள். ம் சரிடா. தேனை வந்தாலாடா? இப்போ ஏன்டா அதை ஞாபகப்படுத்துறியா? இப்போ சண்டைக்கு நிற்பான். வரல போல, நந்தினி வந்தாலா தேனை? வரல மாமா, ஒரு ஃபோன் கூட பண்ணல பாருங்க மாமா. சரி விடு, அதை பற்றி டென்ஷன் இருக்காத. நான் பாப்பா கொடுக்கவே மாட்டேன் இனிமேல் வந்தானா. அதை பேரவை பார்த்துக்கலாம், நீ இப்போ அதை நினைக்காத, விடு. ஆனால் வந்துட்டு தாண்டா இருந்தான், அப்பா அம்மா பேச்சு மீறி. இப்போ ஏன் வர மாட்டேக்கான்? நான் மகேஷ்டையும் சுனில்கிட்ட கேட்டேண்ணா, அதில் தான் வர விருப்பம்லன்னு சொல்லிட்டான்னு சொன்னான். அப்படியே சொன்னாலும் அப்படி தான் சொன்னா, நீ வேறு ரெண்டு சொன்னாங்க. சரி விடுமா, டென்ஷன் இருக்காதுண்ணே. ஊருக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஊருக்கு வந்த பிறகு நான் போய் பேசுகிறேன் என்னன்னு, சரியா? ம் சரிண்ணா. ஏண்ணா மாமாட்ட சொல்லுங்கண்ணா. சொன்னா கேட்க மாட்டேங்க. என்ன சொல்லணும் அவன்கிட்ட? வேணாண்ணா, நீ மைண்ட்டை கேட்டுட்டு வானாட்ட சொல்லு, 2 பேர் பேசுங்க மாமாட்ட. என்னதுமா சமயம்? என்ன சமயம்? ஹலோ மே, நீ சொல்லுங்க. அதுவா? இல்லைங்க தம்பி, இப்போ நம்ம பிறந்திருக்காமல, அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம்ல. அதுக்கு டாக்டர்ஸ் சொன்னாங்கல்ல ஒரு வழி, அதை தான் அவளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு மச்சான்னு சொல்கிறா தெரில. நான் கூட சொன்னலைங்க. ஏறுமே என்னாச்சு? அதுக்கு இப்போ என்ன? என்னடா? நான் பெற சொல்கிறேன் பாலா. அதெல்லாம் முடியாது பாலா. நான் வரும்போது என்ன நிலமையில இருந்தாலும் பார்த்தல நீ. சரி விடு, அதையும் ஞாபகப்படுத்துற. இனிமேலாம் அவளை ஹாஸ்பிட்டலில் வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரவே கூடாது. அது ஒன்றும் பிரச்சனை ஆகாதுடா, வீடு பார்த்துக்கலாம். ஆனால் நீ டென்ஷன் படுத்தாத, சொன்ன கேளு. நான் வந்து பார்த்தது அந்த தங்கச்சி எப்படி படுத்திருந்தா, அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. விடுறா, பார்த்துக்கலாம். என் நந்தினி சரின்னு சொல்லிட்டா எல்லாத்துக்கும். ஓகேவா? விடு. எனக்கு தெரிஞ்சண்ணே. உனக்கு ஓகே தானே? நான் வேணும்னு சொல்கிற வரைக்கும் ரெடி தானே நீ? சும்மா இருங்க சொல்கிறேன். இருமை சொன்ன கேளு இருமை. நான் இதை பற்றி பேசாத, அடிப்பேன். விடு, என் நந்தினி பார்த்துப்போம். என் நந்தினிக்கே ஓகே தானே? அப்புறம் என்ன நீ டென்ஷன் ஆகுது? விடு. அவள் ஏன் தங்கச்சி எருமை எடுக்கு வேலை சொல்லு. அவன் நம்ம தங்கச்சி இல்லை, நம்ம தானே பார்த்துக்கணும். ஏறுமை என்ன பண்ண போகிற? தங்கச்சா? எங்கள் தங்கச்சிட்டா? அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி. இப்போ ஏன் முன்னாடி ஏறுமை என்னடா வேலை பார்க்க போகிறேன்? நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வா, தோலை ஊற்றி விடுதண்ணே. போங்கடா, அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கையில் இல்லை நேரம் இல்லைன்னு வச்சுக்கோ. வேண்டாமண்ணோ, பயமாக இருக்கு. விடு, பார்த்துக்கிறேன். நிறைய எனக்கு இதனால நான் பார்த்துக்குவேன், பொறுத்துக்குவேன். விஷயத்தில் எப்படி இருப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன். சரி அப்போ விடு, ஒத்துக்கலான்னு என்னடா செய்ய முடியும்? ஒரு சிலவங்க சொல்கிறத பார்த்தால பயமாக இருக்குது. அப்போ விசாரிச்சிருக்கீங்க, தெரியும் தானே? தெரிஞ்சுட்டே என்ன கேட்டிருக்கீங்கண்ணே. ஏன்ட தானே சொன்னாங்க டாக்டர். வெறும் நான் தான் வேண்டானே சொன்னேன், அப்புறம் பார்த்துக்கிறேன்னு திருப்பி அக்கடையும் சொல்லியிருக்காங்க, ஞாபகப்படுத்திருக்காங்க. நீ ரொம்ப ஏமாத்துறீங்க, சீட் பண்ணுறீங்க.